நாம் காரை முன்னெல்லாம் கீ மூலமாக ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்போ பட்டன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணால் மட்டும் போதும், கார் ஸ்டார்ட் ஆகிடும். திரும்பவும் டோரை ஓப்பன் பண்ணால் கார் இன்ஜின் ஆஃப் ஆகிடும். என்னடி இது? அப்படி என்ன கார்னு நீங்கள் யோசிக்க வேணாம், அது எம்ஜி பிராண்டில் லான்ச் பண்ணியிருக்கிற வின்சருங்கிற ஈவி கார் தான். இந்த காருக்கு ஸ்டார்ட் பண்ணுற பட்டனோ கார் சாவி போடக்கூடிய பகுதியோ கிடையாது. ஒன்லி கார் சாவி உள்ளே இருந்தால் மட்டும் போதும், கார் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது இந்த காருக்கு தான் நான் வீல் அலைன்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த கார் 7000 கிலோமீட்டர் ஓடி இருந்ததால் கஸ்டமர் வீல் அலைன்மெண்ட் பார்க்க கொண்டு வந்தார். நான் வழக்கம் போல் சென்சார் டார்கெட்டை மாட்டி வேலையை ஆரம்பித்தேன். கேசர் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ரீடிங்கை பார்க்குறப்ப பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அதோட இந்த காருக்கு கேசர் கேமரா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஒன்லி டோ மட்டும்தான். நான் ஸ்டேரிங்கை செக் பண்ணும்போது ஸ்டேரிங் லைட்டாக கிராஸ் இருந்துச்சு. நான் அதை ஸ்டெடி பண்ணி சென்டர் வச்சு லாக் பண்ணேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே ரைட் சைடு ரீடிங் கொஞ்சம் மாறி இருந்துச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ண நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ராய்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். ஒரு பக்கம் மட்டும் மாறி இருந்ததால் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரீடிங் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, ஸ்டேரிங்கும் ஸ்டெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.